உச்சவசம் வந்து எப்படி எடுக்கலாம்? 2,40,000 நிமிடங்கள் வந்து உங்களோட வீடியோக்கள்ல வந்து உங்களோட வியூவர்ஸ் பார்த்து இருக்கணும். இப்போ இது மாதிரியான இல்லீகலான முறைகள்ல வந்து யூஸ் பண்ணி உச்சவசம் எடுத்த என்னுடைய சில நண்பர்களுடைய சேனல் இந்த பணம் வாங்கினவங்க வந்து உச்சவசம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. 100% வந்து அவங்களோட சேனலை வந்து டெலீட் பண்ணிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் தான் வந்து வரும். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த 4000 வாட்ச் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ற யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ். அதாவது இந்த லாங் வீடியோக்கள் மூலமா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணி சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்றதுக்காக வேண்டிதான் எல்லாரும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த யூடியூப் சேனல் ரன் பண்றவங்க எல்லாரும். அப்போ இதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பண்றாங்க. பர்சனலா கூட 2-3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இந்த வாட்ச் ஹவர்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்துட்டாங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போட்ட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த யூடியூப் சேனலில் சில ரெக்குவயர்மெண்ட்டை வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் YT ஸ்டுடியோவில் போயிட்டு இந்த ஏன் பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் டீமால் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொன்னால் 365 நாளைக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும், இல்லைன்னு சொன்னா 365 நாளைக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 90 நாளைக்குள்ள 10 மில்லியன் வியூஸ். ஷார்ட்ஸ் வீடியோக்கள் போடுவாங்கல்ல, சில சேனல் வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கள் போடுவாங்க. அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கள்ல 10 மில்லியன் வியூஸ் கிடைச்சாலும் உங்களோட சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து எனேபிள் ஆயிரும். உங்களுக்கு மோனிடைசேஷன் வந்து பண்ணலாம். இப்போ நான் இப்போ பேச போறேன் என்ன சொன்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கள் இல்லை, இந்த 10 மில்லியன் வியூஸை வந்து விட்டுருவோம். நான் பேச போறது வந்து என்னன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை பற்றி தான் பேச போறோம். இது வந்து லாங் வீடியோக்கள் செய்யறவங்க வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களோட யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணி அதை அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை எடுக்கிறது வந்து அவனோட நோக்கமா இருக்கும். அப்படி எடுத்தேன்னு சொன்னா அவனோட சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதோட வந்து இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருந்து அவனோட சேனலை வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸ்ட்ரைக் எதுவும் இருக்கக்கூடாது. கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கோ இருக்கக்கூடாது. இப்போ இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இல்லீகலான மெத்தடுகளை யூஸ் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு சிலவங்க வந்து இல்லீகலான முறைகளில் வந்து அவங்க வாட்ச் ஹவர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து எடுத்துடலாம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து எடுக்கிறது வந்து ஈஸி, ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். நீ வீடியோக்கள் போட வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். ஆனால் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றதே 2,40,000 நிமிடங்கள் வந்து உங்களோட வீடியோக்களை வந்து உங்களோட வியூவர்ஸ் பார்த்து இருக்கணும். அப்படி பார்த்துருந்தேன்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து உங்களோட சேனல் வந்து மோனிடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு டார்கெட் மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டார்கெட், அதை ரீச் பண்றதுன்னு சொல்றது நிறைய காலங்கள் எடுக்கும். அதோட எந்தெந்த வீடியோக்களுக்கு எது மாதிரியான வாட்ச் ஹவர்ஸ்ல வந்து சேர்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இது சம்பந்தமான வீடியோக்கள் போட்டிருக்கேன். எது மாதிரியான வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் உங்களோட சேனல்ல வந்து எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்லி நான் இன்ஸ்கிரீன்லயும் அதை வீடியோ போட்டு நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா குயிக்கா வந்து நான் எடுக்கணும், சேனலை வந்து மோனிடைசேஷன் பண்ணணும், நான் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இல்லீகலான முறைகளை வந்து யூஸ் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ்ல வந்து எடுக்கிறாங்க. இப்போ இது மாதிரியான இல்லீகலான முறைகள்ல வந்து யூஸ் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ்ல எடுத்த என்னுடைய சில நண்பர்களுடைய சேனல், அதோட சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய சேனல்ல வந்து குறிப்பிட்ட ஒரு 2-3 சேனலை வந்து நான் எடுத்து அவங்க எப்படி எடுத்தாங்க, இப்போ அவங்களோட சேனல் எப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். நீங்க அதை வந்து நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இவங்க விட்ட பிழைகளை நீங்களும் விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் சொல்றேன். இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு சேனல் வந்து பார்த்துக்கொள்ளுவோம். இவர் எது மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சேனல்ல வந்து நேம் குறிப்பிட விரும்பல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சேனல் தான். இவர் எதிர் மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அவர் சேனல் இப்போ இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். முதல்ல இப்போ இவர் எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொன்னா நீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பணம் கொடுத்து இப்போ இவ்வளவு தாங்க, நான் உங்களுக்கு 10 நாள்ல வந்து அவங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்து தரோம், 2 வாரத்துல வந்து எடுத்தாரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ இது மாதிரி ஒருத்தர் வந்து இவர் பணம் கொடுத்து வந்து ஒரு சேனல்ல வந்து வாட்ச் ஹவர்ஸ் எடுத்திருக்காரு. இந்த பணம் வாங்கினவங்க வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. 10 நாட்கள்ல வந்து எடுத்து தரேன்னு சொன்னவங்க 10 நாட்களுக்கு முதவே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் வந்து சேனலை வந்து ஒப்படைக்கும் போது 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் தேவைப்படுது. இதுல வந்து இவர்கிட்ட 2200 300 இருந்திருக்கு ஏற்கனவே. பேலன்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் தான் வந்து எடுத்து தர சொல்லியிருக்காரு. அப்போ
4000 வாட்ச் ஹவர்ஸும் இல்லை, ஒரு 1800 1700 வாட்ச் ஹவர்ஸ் மாதிரி தான் எடுக்க வேண்டியிருந்திருக்கு. இப்போ அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவருக்கு வாட்ச் ஹவர்ஸும் கிடைச்சிருச்சு. இப்போ சேனலை வந்து மோனிடைசேஷனும் பண்ணிட்டாரு. மோனிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணி சேனலும் மோனிடைசேஷன் ஆகிருச்சு அவர் சேனல். இப்போ மொனிடைஸ் ஆன பிறகு வந்து இவர் சேனல்ல வந்து வீடியோக்கள் போட்டிருக்காரு. அப்போ இப்போ முன்ன வந்து இவருக்கு போன வியூஸ்கள் வந்து இப்போ போடுற வீடியோக்களுக்கு வந்து வருது இல்லை. இப்போ இவர் சேனல்ல வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி கொடுத்தாரு இல்லையா, கொடுத்துட்டு திரும்ப சேனல்ல வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்த பிறகு வந்து மோனிடைசேஷன் ஆன பிறகு வந்து வீடியோ போட்டிருக்காரு. இப்போ வீடியோக்களுக்கு முன்ன வந்த வியூஸ் வருது இல்லை. இப்போ 500 1000 வியூஸ் வந்துட்டு இருந்த வீடியோக்களுக்கு வெறும் 10 20 30 வியூஸ் தான் வருது. இப்போ யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, யூடியூப் அல்காரிதத்துல நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னு சொன்னா அந்த யூடியூப் வந்து முதல்ல வந்து சில பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கும். அவங்களோட ஹோம் பேஜ்லயோ ஏதோ ஒரு வழியில வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதை வந்து அவங்க கிளிக் பண்ணி பாக்குறாங்களான்னு பார்த்து தான் அவங்களோட வீடியோ வந்து அடுத்தடுத்ததான் வந்து க்ரோ ஆகும், ரீச் ஆகும். வீடியோக்கள் வந்து இன்னும் வியூஸ் போகும். அப்போ இவர் போட்ட வீடியோக்கு இதுக்கு முதல்ல வந்து 1000 2000 யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தது வந்து 1000 2000 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தது இப்போ 100 150 பேருக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ இவர் சேனல் வந்து டெத் ஆகிருச்சு. இப்போ மோனிடைசேஷன் ஆனாலும் சேனல் வந்து டெத் ஆகிருச்சு. மோனிடைசேஷன் ஆன பிறகும் வேலை இல்லைன்னு சொன்னா மணி ஏர்ன் பண்ண முடியாது. உங்களோட வீடியோக்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் வந்து அவங்களோட வீடியோக்கு மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அதில் இடையில விளம்பரங்கள் போகும். அந்த விளம்பரங்களை பார்ப்பாங்க. அது மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நிறைய பேர் உங்களோட வீடியோக்களை பார்த்தா தான் விளம்பரங்கள் போகும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூஸ்களை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மணி வந்து ரெவன்யூ வந்து கிடைக்கும். இப்போ இவர் வீடியோக்களுக்கு ஏன் வியூஸ் போகுதில்லை, முன்ன வியூஸ் போயிட்டு இருந்தது, இப்போ மோனிடைசேஷன் ஆன பிறகு ஏன் வியூஸ் போகுதில்லை அப்படின்னு சொல்கிற ரீசனை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ இவர் வந்து ஒரு சேனலை வந்து கொடுத்துருக்காரு ஒருத்தர்கிட்ட. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால், ஏதோ ஒரு இல்லீகலான மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து வாட்ச் வந்து எடுத்து கொடுத்துருக்கணும். ஏன்னா லீகலான முறைகள் இருந்து எடுக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. இல்லீகலான முறைகளை யூஸ் பண்ணி தான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஏதாவது இல்லீகலான எப்கள் வந்து இருக்கும், அது மூலமா கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம்ல உள்ளவங்க வந்து தொடர்ந்து இந்த வீடியோக்களை வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ இவங்க வீடியோக்களை பார்த்து வாட்ச் ஹவர்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு வந்து இவர் வீடியோ போடும்போது அடுத்தது யூடியூப் வந்து என்ன பண்ணா, ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இவங்களோட வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்த்தவங்க திரும்ப பார்க்க மாட்டாங்க. இப்போ வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கான வீடியோக்களை பார்த்தவங்க ஃபேக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அவங்க, அதனால வந்து அவங்க வந்து வீடியோக்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க கிளிக் பண்ணி பார்க்காத போது, சப்ஸ்கிரைபர்ஸே வந்து கிளிக் பண்ணி பார்க்காத போது யூடியூப் வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காது. இப்போ இவங்க தொடர்ந்து ஒரே வீடியோக்களை நிறைய தடவை பார்த்துருப்பாங்க. ஃபேக்கான ஐடியால வச்சு வேற ஜிமெயில் ஐடியால வச்சு தொடர்ந்து பார்த்துருப்பாங்க. இப்போ யூடியூப் வந்து இதை வந்து பிடிச்சிரும். இந்த ஐடியா வந்து இது மாதிரியான உங்களோட வீடியோக்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற வீடியோக்களையும் வந்து என்ன நிறைய பேர்ட்ட காசு வாங்கியிருப்பாங்க. அதனால அதே ஐடியாக்களை வச்சு உங்களோட வீடியோக்களை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி மற்ற வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்துருப்பாங்க. அப்போ யூடியூப் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், இப்போ இது ஃபேக்கான ஐடி தான் வச்சு தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சேனலை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டு உங்களோட சேனல் வந்து டெத் ஆகிடும். அதனால நீங்கள் போடுற வீடியோக்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகாது. இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான தவறுகளை வந்து நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செய்யறதுனால அவங்களோட சேனலில் வந்து பாரி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து மிச்சம் வருத்தப்பட்டார். என்னன்னு சொன்னால், இவர் கஷ்டப்பட்டு உருவாக்கின சேனல், நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க, 200 300 வீடியோக்கள்னு போட்டிருந்தாரு. அப்போது அவர் வந்து அந்த 2200 வாட்ச் அவசியம் வந்து ஜெனிவினாக தான் எடுத்திருந்தாரு. இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வரவும் இவருக்கு குயிக்காக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆசையில் வந்து பணம் கொடுத்து எடுத்திருக்காரு. கடைசியில் என்ன பண்றாங்க, இப்போ அவர் சேனல் வந்து வீடியோக்கள் போடுறதே கிடையாது, அப்படியே வச்சிருக்காரு. ஏன்னா எந்த யூஸும் இல்லை. இதுக்கு அப்புறம் வீடியோ போட்டாலும் அந்த சேனல் வந்து டெத் ஆகிடுச்சு. திரும்ப அந்த சேனலை சரி பண்றேன்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்கும், நிறைய வேலைகள் பார்க்கணும், தொடர்ந்து வீடியோக்கள் போடணும், வீடியோக்கள் ரீச் ஆகணும், யூடியூப் அல்காரிதத்தை இவர் வீடியோக்கள் பக்கத்துக்கு திருப்பணும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து செய்யிருக்கு. அது வந்து ப்ரொசீஜர் பெருசுன்றதால இவரால் அது பண்ண முடியாது. பண்றதுல அப்படி பண்ணினா கூட வந்து சக்சஸ் ஆகுறன்றது வந்து அவ்வளவுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இப்போ சேனல் வந்து அப்படியே வச்சிருக்காரு. இப்போ பணம் போனா போகுது, ஆனா சேனல் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின 1 இயரா வச்சுட்டு இருந்த சேனல் வந்து பறி போயிருச்சு. அதனால நீங்களும் அவசரப்படாதீங்க. உங்களோட சேனலை வந்து சரியான முறையில வந்து க்ரோ பண்ண பாருங்க. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், என்னன்னு சொன்னா, இன்னொருத்தர் எப்படி எடுத்திருக்காருன்னு சொன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அவர் வந்து இப்போ லேப்டாப் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து கூகுள் குரோம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி அவர் வந்து வேற ஜிமெயில் ஐடியில் வந்து ஒரு யூடியூப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், இவர் குறிப்பிட்ட சேனல் இருக்குல்ல, இந்த சேனலை வந்து
ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த சேனல்ல வந்து எல்லா டேப்லையும் ஓப்பன் பண்ணிருக்காரு. இப்போ யூடியூப்ல நீங்க இந்த கூகுள் குரோம்ல வந்து நீங்க நிறைய டேபிள் வந்து ஓப்பன் பண்ணலாம், ஒவ்வொரு பேஜா ஓப்பன் பண்ணலாம். இவர் 20-30 டேபிள்னு சொல்லி ஓப்பன் பண்ணி நிறைய டேபிள் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்துலையும் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி இவர் அந்த பிளேலிஸ்ட்ல வந்து எல்லா வீடியோக்களையும் போட்டிருக்காரு. இப்போ எந்த சேனல்ல வந்து வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணுமோ அந்த சேனல்ல வந்து நிறைய பிளேலிஸ்ட் உருவாக்கி அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நிறைய வீடியோக்களை வந்து போட்டிருக்காரு. போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அந்த வீடியோக்களை வந்து எல்லா டேப்லையும் வந்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி விட்டிருக்காரு. இப்போ ப்ளே ஒரு வீடியோ பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி விட்டா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து ஓடிட்டே இருக்கும். அப்போ நிறைய டேபிள் ஓப்பன் பண்ணி அதுல வீடியோக்கள் வந்து ஓட விட்டுருக்காரு. நாள் கணக்கு ஓட விட்டுருக்காரு. ஓட விட்டு இவருக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பிட்ட சில நாட்கள்ல வந்து வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிருக்கு. சேனல்ல மோனிடைசேஷன் ஆகிருச்சு. இவருக்கும் சேம் ப்ராப்ளம், அதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. வீடியோ மோனிடைசேஷன் ஆன பிறகு வீடியோ போடவும் அது வீடியோக்களுக்கு வந்து வியூஸ் வருதில்லை. இதையும் வந்து யூடியூப் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ ஒரு ஐடி வந்து ஒரு வீடியோ வந்து நிறைய தடவை வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது வந்து யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிரும். ஏன்னா இப்போ ஒரு தடவை 2 தடவை இல்லை 5 தடவை 10 தடவை கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆனா இதே வந்து ஒரு ஐடி வந்து ஒரு வீடியோ வந்து 50 தடவை 100 தடவை ப்ளே பண்ணி திரும்ப திரும்ப பார்க்கும்போது யூடியூப்ல சிஸ்டத்துக்கு வந்து டவுட் வந்துடும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால வந்து கண்டுபிடிச்சிரும். இப்போ மோனிடைசேஷன் கிடைக்காம போகல, நிறைய பேருக்கு வந்து மோனிடைசேஷன் கிடைச்சிருக்கு. இந்த மோனிடைசேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து கூடுதலாக இந்த ரிப்பீட்டர்ஸ் கண்டென்ட், இந்த ரீயூஸ் கண்டென்ட் இதனால வந்து மோனிடைசேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகப்படுது. ஆனா இந்த ஒச்சாசலுக்கு வந்து மோனிடைசேஷன் ரிஜெக்ட் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லி குறைவா தான் வந்து இருக்கு. மோனிடைசேஷன் வந்து கிடைச்சிரும், அதுக்கு பிறகு உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா உங்க வீடியோக்கள் ஓடாது, நீங்க இல்லீகலான முறைகள் எடுத்தீங்கன்னு சொன்னா வீடியோக்களுக்கு வந்து வியூஸ் போகலன்னு சொன்னா மணி ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு இருக்கேன். இது மாதிரியான தவறுகளை நீங்க அவசரப்பட்டு செய்யாதீங்க. இப்ப யூடியூபுக்குள்ள வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் யூடியூபர்ஸா வந்துட்டு இருக்காங்க. யூடியூப் ரன் பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளியேயும் போயிட்டு இருக்காங்க, அவுட் ஆயிட்டும் இருக்காங்க. ஒன்று வந்து யூடியூப் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடும், இல்லை யூடியூப் வந்து சேனல் வந்து டெலிட் பண்ணிவிடும். இந்த காப்பிரைட் பிரச்சனை, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் பிரச்சனை, அது மாதிரியான பிரச்சனை யூடியூப் வந்து டெலிட் பண்ணிவிடும். ரீயூஸ் கண்டென்ட், ரிப்பீட்டர்ஸ் கண்டென்ட் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிடும். இதனால விரக்தி அடைஞ்சு போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூடியூபே டெலிட் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு 1000 பேர் யூடியூப்புக்குள்ள மோனிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா அதுல ஒரு 10 பேர் 15 பேர் தான் சக்சஸ் ஆகுற மாதிரி தான் இவங்களோட புள்ளி விவரம் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா யூடியூப்பை பத்தின சில அடிப்படையான விஷயங்கள் தெரியாம வந்து பண்றதுதான், ஒரு ஆர்வத்துல பண்றதுனாலதான் வந்து வருது. நீங்க யூடியூப்பை பத்தி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணணும்னு சொன்னா இதை பத்தின சில அடிப்படையான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இவங்களோட ரூல்ஸ் எல்லாம் என்ன வச்சிருக்காங்க, யூடியூப் எப்படி ரன் பண்ணணும், யூடியூப்ல எப்படி மோனிடைசேஷன் அப்ளை பண்ணணும், இவங்களோட ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சுட்டு வந்து நீங்க ஒரு யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை பிழை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா திரும்ப அந்த சேனலை வந்து சரி பண்றது அவ்வளவு லேசான ஒரு விஷயம் இல்லை, சரியான ஒரு கஷ்டமான விஷயம். அதனாலதான் நிறைய பேர் வந்து டெலிட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ நீங்க போடுற வீடியோக்களுக்கு வந்து வியூஸ் போகலன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான மனசு வராது. அதனால வந்து நீங்க வெயிட் பண்ணி வந்து உங்களோட சேனலுக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ்ல வந்து வெயிட் பண்ணி எடுக்க பாருங்க. ஜெனுவினான முறையில வந்து பொறுத்து இருந்து எடுக்க பாருங்க. டைம் எடுத்தா கூட பரவாயில்ல, 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ எத்தனை வருடங்கள் போனாலும் நீங்க ஜெனுவினான முறையில வந்து எடுக்க பாருங்க. அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட சேனல் வந்து கடைசி வரையும் நல்லா இருக்கும், நல்ல க்ரோல இருக்கும், நல்லா வந்து சேனல் வந்து ரன் பண்ணிட்டு போகலாம். இல்லாம இப்படியான மெத்தடில் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க 100% வந்து அவங்களோட சேனலை வந்து டெலீட் பண்ணிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பம் தான் வந்து வரும். நீங்க இது மாதிரியான இல்லீகலான முறையில வந்து வாட்ச் ஹவர்ஸ் எடுத்து இன்னும் சேனலை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு போறீங்கன்னு யாராவது இருந்தேன்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.